ஹாய், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். ரொம்பவே ஒரு ஹாப்பியான வீடியோங்க இது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வைஷு ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா, அவங்க சூப்பராக ஒரு 10 டேஸ் அப்போ தான் ஆகுது. 10 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி ஒரு 2 கிராம் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஆடி மாதம் ஓப்பன் பண்ணதை வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதில் போடலை. ஏன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணும்பொழுது தான் பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும், 7% கிடைக்கும் அப்படின்றதால இந்த பிளான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 11,800க்கு மேலே இருக்கும்போது தான் எல்லாமே சேவ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட ஆவரேஜ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10,403 ரூபாய் தான் இருந்திருக்கு. எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். December 9 தான் வந்து அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ரேட்டில் இருக்கும்போது எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு அவங்க கமெண்ட் பின் பண்ணி வச்சுருப்பேன். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அதை பார்த்துருக்கீங்க. அவங்கள்ட்ட கேட்ட டவுட்டுக்கும் எல்லாமே அவங்க பொறுமையாக வந்து கிளியராக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. 11,865 ரூபாய் இருக்கும்போது 25 டைம் வந்து நான் பேமெண்ட் பண்ணேன். அது மாதிரி எந்த ரேட்டில் இருக்கும்பொழுது எவ்வளோ பேமெண்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி பேமெண்ட் பண்ணும்பொழுதுமே அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்ஸ் வர மாதிரி பே பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 பேமெண்ட் கிட்ட பண்ணியிருக்காங்க. எந்த ரேட்டில் எவ்வளோ டைம்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக அவங்க பண்ண டிரான்சாக்ஷன்னு பார்த்தீங்கன்னா 200 டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த 2 கிராம் கோல்டை சேவ் பண்ணுறதுக்கு. அதாவது பெனிஃபிட்ஸோடு சேர்த்து 2 கிராம். இதுக்கு வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்ஸாக மட்டும் கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா 200 மில்லிகிராம் வந்து கிடச்சிருக்கு. 200 மில்லிகிராமோட இன்றைக்கி ரேட் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2,466 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி போட்டது மூலமாக. நான் உங்களுக்கு இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இன்றைக்கி ரேட் படி 104.81 ரூபாய் போட்டிங்க அப்படின்னா, அதாவது 105 ரூபாய் போட்டிங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. போடும்பொழுது 9 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு கோல்டு சேவ் ஆகிருக்கும், 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 மில்லிகிராம் வந்து கிடச்சிருது 105 ரூபாய் வந்து போடும்போது. இதில் நீங்கள் 100 மில்லிகிராம் சேர்க்கணுன்னா 1050 ரூபாய் இருந்தாலே கொஞ்சம் 10 டைம் 105 போட்டிங்க அப்படின்னா 100 மில்லிகிராம் சேர்ந்துடும். அப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் 100 டைம்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து 10,500 ரூபாய்க்கே நீங்கள் 1 கிராம் வந்து சேவ் பண்ணிட முடியும். பட் இன்றைக்கி நீங்கள் ஷாப்புக்கு போய் வாங்கினீங்கன்னா 12,330 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து 1 கிராம் கோல்டு வாங்க முடியும். இதுக்கும் பெனிஃபிட்ஸோடு சேர்த்து நான் உங்களுக்கு கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கும் ஸோ நீங்கள் 3% ஜிஎஸ்டியும் 2% வேஸ்டேஜும் கொடுத்து தான் ஆகணும். இப்படி போனீங்கனாலும் நீங்கள் 3% ஜிஎஸ்டியும் 2% வேஸ்டேஜும் நீங்கள் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம 12,000 ரூபாய்க்கு மேலே கோல்டு ரேட் விற்கும் பொழுது 10,500 ரூபாய்க்கே நம்ம வந்து வாங்குகிறோம். அதே மாதிரி தான் இந்த சிஸ்டர் 11,865 ஸ்டார்ட் பண்ணி 12,270 வரைக்கும் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அவங்க 200 டைம் பேமெண்ட் பண்ணதால 200 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. ஆவரேஜ் ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10,403 ரூபாய்க்கே வந்து, அதாவது ஒரு 10,400னா 20,800 ரூபாய்க்கு நீங்கள் 2 கிராம் வந்து இவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி கடைக்கு போய் நம்ம 2 கிராம் வாங்கணும் அப்படின்னா 25,000க்கு மேலே போயிடும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த சிஸ்டர் 9 டேஸில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 9 டேஸில் நீங்கள் பண்ண வேணாம். இதுக்கு வந்து டியூரேஷன் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இவங்க 9 டேஸில் பண்ணதை கண்டிப்பாக ஒரு 150 டேஸில் நம்மளால் பண்ண முடியும். அதாவது இனிஷியலான ஸ்டேஜ் 7% அண்ட் 5% இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி 105 நீங்கள் போடும்பொழுது நீங்களும் வந்து ஒரு 200 பேமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம் கோல்டை ஈஸியாக சேவ் பண்ணிட முடியும். அதுவும் கம்மியான ரேட்லேயே பண்ண முடியும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போத்தீஸில் நீங்கள் நகையை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாப்பில் என்ன ஆஃபர் இருக்கோ அந்த ஆஃபரையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கிஃப்ட்டுமே வந்து கிடைக்குது. ஈஸியாக ஒரு கிளிக்கில் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம், ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த சேவிங்ஸும் ஒரு கிளிக்கில் ஈஸியாக நடக்குது. அப்படிங்கும்போது வைஷு ஸ்டாலின்லாம் ரொம்ப பெரிய பொண்ணுலாம் இல்லை, சின்னவங்க தான். இப்போ தான் மேரேஜ் ஆகி குழந்த இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சேவிங்ஸில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயந்தான். அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம். பெரும்பாலும் நிறைய பேர் சேவ் பண்ணாலும் இவ்வளோ கிளியராக இவ்வளோ பொறுமையாக யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கே எவ்வளோ டைம் அவங்க எடுத்திருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதை பார்த்துட்டு நிறைய பேர் சேவ் பண்ணுவாங்க அப்படின்ற இன்டென்ஷனில் தான் அவங்களும் கமெண்ட்ஸில் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க.
அதை வீடியோவாக போட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நானும் இதை உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களால 9 டேஸில் முடிஞ்சது. கண்டிப்பாக 150 டேஸ் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி கம்மியான அமௌண்ட்டில் வந்து நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிஜி கோல்டு வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ரேட் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது 2 கிராம் இல்லைனாலும் 1 கிராம் இல்லை 1/2 கிராம் காயின் கூட ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் தேங்க்யூவும் சொல்லிவிடுங்க. நானும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வைஷு சிஸ்டர். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.